இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மளை நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்பவும் மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை, உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், மேஜிக் இல்லை. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. மீண்டும் என்னை ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.